ஐயோ இன்னைக்கு 8 மணிக்கு நான் ரெடி ஆயிரணும், நான் இந்த மீட்டிங்க்கு போயிடணும், இன்னைக்கு இது இருக்குது அது இருக்குது. But they don't understand spending time with that child is actually. End of the day நம்ம சந்தோஷமா இருக்க போறோமா துக்கமா இருக்க போறோமாங்கிற டிசிஷன் வந்து நம்ம கை. இப்போ நீங்க பேட் எனர்ஜி ஆல் த டைம் ஒரு நெகட்டிவ் கெட்டதே பேசிட்டே இருந்து பாருங்க, அடுத்தடுத்து அது மாதிரி யூ லட். இங்க போனா நீ ஃபர்ஸ்ட் வரணும், அங்கே போனால் டியூஷனில் போனால் நீ ஃபஸ்ட்டு எடுக்கணும், இங்கே போனால் நீ மார்க் பண்ணணும், இங்கே வந்து போர்டு லெவலில் நீ வந்து டாப் 10ல். ஸோ நம்ம 2 நாள் லோவாக இருக்கோங்கிறத வச்சுட்டு நீங்களா உங்களை லேபிள் பண்ணிட்டீங்க டிப்ரெஷன். யுனைடெட் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வேர்ல்ட் லெவலில் நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுல ஒபிசிட்டியை தாண்டி நெக்ஸ்ட்டு டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷனுங்கிறது ஒரு சீரியஸான டேர்மாகவே இப்போ ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. நம்ம யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ சின்ன குழந்தைங்க வரைக்குமே டிப்ரெஷன் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் சீரியஸாக மோர் தென் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஸோ இது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க எமோஷனல் வெல்பீயிங் மென்டார் கலா ராஜேஸ்வரன் அவங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஸோ மேம், முன்னாடியே நான் சொன்ன மாதிரி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இப்போ இந்த யங்ஸ்டர்ஸோட மந்த்ரா மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் இருக்குன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க ஒரு மென்டாரா எங்களுக்கு. ஆக்சுவலி பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸு வந்து வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய ஒர்க் ப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஃபேமிலியோடைய வெல்பீயிங், அந்த ஃபேமிலி சரௌண்டிங் கேதரிங்காக இருக்கட்டும், இது எதுவுமே ஒரு பாண்டிங்காக எங்களுக்கு கிடைக்காத போது நாங்கள் யார்கிட்ட போய் அதை லைக் நமக்கு ஒரு அவுட் சைட் போனாலே வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற தாட்டை தாண்டி இப்போ வந்து எங்கே போனாலும் ரொம்ப சேடாக இருக்கிறது, ஒரு சமயத்தில் வந்து நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியலன்ற ஒரு ப்ரெஷர், இதெல்லாமே நாங்கள் ஸ்ட்ரெஸ் கேட்டகரியில் கொண்டு வந்துட்டோம். சரி, இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தோன்றது எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? அஃப்கோர்ஸ். ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? யோர் ரெஸ்பான்ஸ் டு ஒரு சிச்சுவேஷன் தான் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே. உலகத்தில் போர் நடக்குது எங்கேயோ இப்போ, ஐ ரைட்? அதை வச்சு ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க. ஐயோ இதனால் நம்மளுக்கு கேஸ் கிடைக்குமா கிடைக்காதா, எண்ணெய் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதும் ஸ்ட்ரெஸ்ஸு. சில பேர் என்ன நடக்கணுமோ அது நடக்கும்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருப்பாங்க, தூங்குறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு எங்கே ஸ்ட்ரெஸ்ஸு? வேர்ல்டோட சுச்சுவேஷன் இஸ் த சேம், எல்லாருக்கும் இட்ஸ் அப்ளிகபிள். ஆனாலும் பீப்புள் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு தட் சுச்சுவேஷன், அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுறது. இதே தான் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒர்க்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ ஒர்க்கில் இருக்கும்போது எல்லாரும் இங்கே வர பாதி பேஷண்ட்ஸ் இல்லை, முக்கால்வாசி பேஷண்ட் சொல்கிறது தான் ஒர்க்கு ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்னு. பட் ஒர்க்லேயும் நீங்கள் முதல்லையே நம்மளே ஒரு பேரியர் போட்டுக்கிறோம், என்னால் முடியாது, ஐயோ இன்னைக்கு போகணுன்னா எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு ஒரு பேரியர் முதலையே போட்டுருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 hours பண்ணுற வேலையை 5 hours எடுப்பீங்க பண்ணுறதுக்கு. ஓகே. அதே இடத்துல போகும்போதே பாசிட்டிவாக யோசிச்சுட்டு போங்க. நான் வந்து ஐ எம் சேயிங் திஸ், ஜஸ்ட் திங்க் ஒன் டே. காலையில் எழுந்திருக்கும் போது இன்னைக்கு ஐ எம் கோயிங் டு ஹேவ் அ குட் டே, இன்னைக்கு வந்து நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க போகிறேன், ஐ வில் கெட் ஆல் மை ஒர்க் டன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு போங்க. போனால் யூ வில் சி, யூ வில் மேக் ஷுர் ஆக்சுவலி நீங்கள் 2 hours முன்னாடியே வேலையை முடிச்சிருப்பீங்க அன்றைக்கி. ஜஸ்ட் ட்ரை இட் அண்ட் சி, இது ஒர்க் பண்ணும். லைக் டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காலைல எழுந்திரிச்ச உடனே குட் டேவாக இருக்கும்னு, ஆனால் அந்த காலைல அந்த அலாரம் அடிக்கும் போதே ஒரு ப்ரெஷரில் ஆரம்பிக்கணும் இல்லையா? ஆமாம், ஏன்னா அது நீங்கள் ப்ரீவியஸ் நைட்டே முடிவு பண்ணிடுறீங்க, நான் நாளைக்கு காலையில் எழுந்திருக்கணும், அலாம் அடித்தா நாளைக்கு நான் இதை பண்ணோம் அதை பண்ணோம். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்மளுக்கு வந்து அடுத்த நிமிஷம் என்ன போகிறதுங்கிறதே தெரியாது. திஸ் இஸ் அ ஃபேக்ட். இப்போ இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டிக்கெல்லாம் காரணம் என்னென்னா வி ஆர் சேசிங் த அன்னோன். ஓகே, புரியறதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அடுத்த நிமிஷம் அடுத்த ½ an hour என்ன ஆக போகிறதுன்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. நோபடி நோஸ் திஸ். ஆனால் நம்ம தான் ஏதோ உலகத்துக்கே ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரியும், நம்ம தான் உலகத்தை தூக்கி தாங்கி காப்பாற்றுற மாதிரியும் நம்ம அப்படி நினச்சிக்கிறனால வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ கிரியேட், யூ பில்டப். நம்ம நைட்டே தூங்கும்போது நினச்சின்னு படுக்கிறோம், காலம்பரை 4 மணிக்கே எழுந்திருக்கணும், இல்லை 6 மணிக்கு எழுந்திருக்கணும். ஐயோ இன்னைக்கு 8 மணிக்கு நான் ரெடி ஆயிரணும், நான் இந்த மீட்டிங்க்கு போயிடணும், இன்னைக்கு இது இருக்குது அது இருக்குது. ஸோ when you are building this up, what happens is ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் அப்போ தான் ப்ரெஷர் பில்ட் ஆகுது. போகும்போது எவ்ரிதிங் ஒரு வாட்டி நீங்கள் காலம்பரை ஏந்துட்டு அலாம் அடிக்கட்டும், ஆல் இஸ் வெல். அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல 3 Idiots, தட் இஸ் ட்ரூ. இட்ஸ் எவ்ரிதிங் இன் லைஃப் இஸ் ஆல் இஸ் அபவுட் ஹோப் அண்ட் இஸ் அபவுட் வாட் யூ பிலீவ் இன். லைக் டாக்டர், இப்போ நீங்கள் வந்து வாட் இஸ் பிலீவிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு யங்கர் ஜென்ரேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதை பார்ப்போம்.
ஒரு யங்கர் ஜென்ரேஷன் வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங் இல்லாம ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாம வளர்ற குழந்தைக்கு இதே மாதிரி இதை நம்ம சொல்ல முடியுமா? லைக் வந்து நீ பாசிட்டிவா வளரு, ஒரு ஃபேமிலி பாண்டிங்கே இல்லாதவங்ககிட்ட எப்படி வந்து அவங்க குழந்தை இப்போ எனக்கு கொஸ்டின் வந்து கிளியரா புரியணும். ஃபேமிலி பாண்டிங் இல்லைன்னு சொல்றது வந்து எதை வச்சு சொல்றீங்க நீங்க? பேரண்ட்ஸோட அட்டாச்மெண்டாவே இப்போ எடுத்துப்போம். நம்ம பேரண்ட்ஸோட அட்டாச்மெண்ட் ஐ மீன் அந்த பேரண்ட்ஸோட கேர் அஃபெக்ஷன் கிடைக்காம இருக்கிற குழந்தைய ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா குழந்தைங்களை வளர்க்குறாங்க. நான் வந்து என் பிள்ளைக்கு வந்து சம்பாதிச்சு கொடுத்தா போதும், அந்த பிள்ளை காலேஜ் போய் படிச்சு அதை திரும்பி லைக் ஒரு ரொபாட்ஸா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அண்ட் வாழ்ந்துட்டும் இருக்கோம். அது எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இப்போ நீங்க சொன்னது வந்து ஒரு நல்ல வெல் க்ரூம் கிட்டுக்கு வந்து நம்ம இதை சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஒரு ரொபோட்டா வளர்ந்த குழந்தைக்கு எப்படி சொல்ல முடியும்? நீங்க அப்சல்யூட்லி இந்த மாதிரியும் எங்களுக்கு குழந்தைகள் வராங்க. 16 year old 15 16 17 ஏன் அவங்களுக்கும் இந்த வெயிட் ப்ராப்ளம் வருதுன்னா இது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தான். பிகாஸ் தே ஹவ் பீன் கிவன் ஆல் த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த லவ்வை காம்பன்சேட், பேரண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பிஸியாக வேலை வெட்டின்னு பார்க்கறனால எவ்ரிபடி இஸ் வெரி பிஸி இப்போ இருக்கிற ஷெட்யூல். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, எவ்ரி டைம் வென் வி கம் நம்ம இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டா அந்த குழந்தை வந்து they think that's the way of expressing love, but they don't understand spending time with that child is actual love. So நீங்க சொல்ற question is absolutely correct. இந்த மாதிரி குழந்தைக்கு அதுல என்னன்னா அந்த மாதிரி குழந்தைங்க தான் லேட்டா இந்த மாதிரி ஒரு டீன்ஸ்ல வருவாங்க நம்மகிட்ட. அப்ப நான் அவங்களுக்கு என்ன புரிய வைப்பேன்னா, அந்த பேரண்ட்ஸ் அப்படி பிஹேவ் பண்றாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸ் மேலேயும் தப்பு கிடையாது. அவங்களோட ஜெனரேஷன், அவங்க ஜெனரேஷன் சொன்னது மட்டும் கிடையாது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல 2 பேரும் வேலை பார்க்கணும். அப்பதான் இப்ப இருக்கிற ஒரு யூ டு மெயின்டைன் அ சர்டன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கப்புள் ஹேவ் டு ஒர்க்குங்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் இஸ் அதனால நிறைய வீட்டில் பார்த்தா ஒரு குழந்தை தான் இருக்கும், இல்லை 2 குழந்தை தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ தட்ஸ் த ட்ரெண்ட். இப்போ அதுவும் ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. அப்போ சிங்கிள் சைல்டா இருக்குன்னா சிப்ளிங் கூட இல்லை பேசுறதுக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் தான் கிடைக்கிறது ஆல் த டைம். ஆனால் ப்ராப்ளம் இங்கே என்ன இருக்குன்னா, அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்ட். பை த டைம் தட் சைல்டு ரியலைசஸ் லேட்டர் ஆன், நான் அந்த குழந்தைங்க கிட்ட என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அழறதே இதுதான், எனக்கு இந்த மாதிரி டைம் கொடுக்கறது இல்லை, அதனால தான் ஐ ஹவ் புட் ஆன் வெயிட் பிகாஸ் ஐ ஆர்டர், ஐ ஈட் ஆல் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபார் யூ இஸ் டு ஃபர்கிவ் தெம். அப்பா அம்மாவை கூட மன்னிச்சிடணும். ஏன்னா அவங்க வந்து சப்போஸ் அவங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னு வைங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் அங்கே குழி இருக்குன்னு போய் விழுவீங்களா? அதே மாதிரி ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து நிஜமாவே இது வந்து ப்ராப்ளம் அப்படின்னு தோணிச்சு, இந்த குழந்தைக்கு நம்ம டைம் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அவங்க அப்படி நடந்துப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். லைக் வந்து இட்ஸ் இக்னரன்ஸ், அவ்வளோதான். ஓகே, இக்னரன்ஸ். ஓகே, இது வந்து ஒரு சைல்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்றேன். இந்த இக்னரன்ஸ் நாங்க எந்த அளவுக்கு டாலரன்ஸ் பண்ண முடியும்? லைக் நாங்க வந்து ஒரு பேரண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே யோசிச்சுட்டு இருந்தா அப்ப கிட்டோட லைஃப்னு ஒன்று இருக்குல்ல டாக்டர்? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுமா, ஆனா நான் அதை தான் சொல்றேன். அந்த சரி, இவ்வளவு நாள் ஆனது வந்து நம்ம மாற்ற முடியாது. வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட் ஹஸ் ஹேப்பன்ட். பட் இப்போ யூ கேன் டிசைட் எண்ட் ஆஃப் த டே நம்ம சந்தோஷமா இருக்க போறோமா துக்கமா இருக்க போறோமாங்கிற டிசிஷன் வந்து நம்ம கையில இருக்கு. யூ மேக் த சாய்ஸ். ஸோ யூ மேக் அ சாய்ஸ். ஓகே ஃபைன், அவங்க அப்படி ஃபர்ஸ்ட் திங், ஓகே நான் அவங்கள வந்து மன்னிச்சிடுறேன். ஏன்னா அவங்க வாட் எவர் தே டிட் வாஸ் பேசிக்லி அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் தான் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இப்படி நம்ம பொருளெல்லாம் கொடுத்தா நம்ம தே ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் டு தேர் சைல்ட். ஓகே, ஆஃப் கோர்ஸ் அவ்வளவுதான் அவங்க நினைச்சிருக்காங்க ஃபார் தெம். ஏன்னா தே டோன்ட் வாண்ட் யூ டு பி கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர் கிட்ஸ். ஸோ அந்த குழந்தைக்கு அதெல்லாம் இருக்கே, நம்மளுக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரண்ட்ஸ் அவ்வளோதான் யோசிக்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் ஹியூமன்லி இட்ஸ் நாட் பாசிபிள் தட் அவங்க ஃபுல்லாக 10-12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சைல்டோட டைம் ஸ்பெண்டும் பண்ண முடியாமல், தட் இஸ் குவைட் காமன் தான். பட் நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த குழந்தையோட சைக்காலஜி அஃபெக்ட் ஆகிறது முக்கியம். பட் ஐ வுட் ரிக்வெஸ்ட் பேரண்ட்ஸ் தட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக்காவது அந்த குழந்தை கூட ஆஸ் அ ஃபேமிலி டைம்னு இந்த டிவி பார்க்குறது, இந்த வாட்ஸ்அப்பில் ரீல்ஸ் உருட்டுறது அதெல்லாம் விட்டுட்டு, இந்த யூடியூபெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு அந்த குழந்தை கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஸ்கூலில் என்ன ஆகுது, அவங்க காலேஜில் என்ன ஆகுது, அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு பேசணுங்கிறத ஐ ஆல்வேஸ் டெல் த பேரண்ட்ஸ் டூ. பட் ஸ்டில் வந்து இப்போ நாங்கள் பேரண்ட்ஸை வந்து நாங்கள் இப்போ ஃபர்கிவ் பண்ணிட்டோம் அப்படின்ற கான்செப்டில் இப்போ நெக்ஸ்ட் கிட்ட வருவோம். ஸோ செல்ஃப் ஹார்மிங்கிறது வந்து நான் வந்து பேடாக சொல்லலை, பட் ஸ்டில் சின்ன சின்ன செல்ஃப் ஹார்மிங்கும் இருக்குது. இப்போ வந்து ஐயோ நான் தான் இதுக்கு எல்லாரும் காரணம், நான் இருந்தாலே இந்த மாதிரி பண்ணிக்கிறதும் செல்ஃப் ஹார்மிங்கில் தான் வந்துட்டு இருக்கு. நான் இருக்கிற இடமே சரியில்லை, அந்த மாதிரி தாட்டுக்குமே குழந்தைகள் தள்ளப்படுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
செல்ஃப் ஹார்மிங் வந்து மெயினாக எதுக்கு பண்ணுறாங்கன்னா டு கெட் அட்டென்ஷன். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெரி வெரி ரேர் கேஸில் தான் செல்ஃப் ஹார்மிங் வந்து இட் எண்ட்ஸ் அப் ஒரு மாதிரி ட்ராஜிக் எண்டில் வருது. மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து அந்த குழந்தை தப்பிச்சிரும் ஒரு அந்த அடல்ட் தப்பிச்சிருவாங்க. அவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா பிகாஸ் தேவர் நாட் பீன் கிவன் தட் அட்டென்ஷன். அந்த அட்டென்ஷனை சீக் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்றது ஒண்ணு. அப்ப என்ன ஆகும், இப்போ அந்த ஒரு குழந்தை வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அட்டென்ஷன் கொடுப்பாங்க. தே வில் டேக் கேர், தே வில் ஸ்பெண்ட் டைம். இதைத்தானே அவங்க முதல்ல எதிர்பார்த்தாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இந்த செல்ஃப் ஹார்மிங்கிறது வந்து இதெல்லாம் பாதி இது வந்து இந்த டிவி இந்த மாதிரி ஷோஸ் இதெல்லாம் காட்டுறாங்க இல்லையா, இதை பார்த்து தே திங்க் இட்ஸ் அ ரைட் வே ஆர் ரைட் அப்ரோச் டு கெட் அட்டென்ஷன். பட் அது வந்து தப்பு. ஓகே. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ வந்து செல்ஃப் ஹார்ம் அந்த கான்செப்ட் இல்லாமல் ஒரு மெயின் கேரக்டர் எனர்ஜி, இந்த சிண்ட்ரோமே இதை வந்து இப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லார் லைஃப்லையும் நாங்கள் தான் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணோம், எல்லார் லைஃப்லையும் நாங்கள் தான் ஹீரோவாக இருக்கணும் ஹீரோயினாக இருக்கணும்ன்ற கான்செப்ட்லையுமே கிட்ஸ் வந்து இப்போ வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவன் வந்து ஃப்ரெண்டாக இருக்கானா, இப்போ நீ ஏன் கூட ஃப்ரெண்டாக இரு, அந்த மாதிரி கான்செப்ட்ல கிட்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யூ மீன் அந்த கிட்ஸ் வந்து எல்லாரும் அவங்களுக்கு நான் ஃபேவரட்டாக இருக்கணும். பட் தட்ஸ் த ப்ராப்ளம். நம்ம ஹியூமன் பீயிங்கா அது அடல்ட்டாக இருக்கட்டும் கிட்டாக இருக்கட்டும், வி கேன் நெவர் பி ஃபேவரட். எல்லாருக்கும் இப்போ ஒரு 100% பீப்புள் இருக்காங்கன்னா ஒரு 50 பேர் வில் பி குட் டு யூ. தெர் வில் பி ஒரு 30% ஆஃப் த பீப்புள் ஹூ வில் பி ஜஸ்ட் நியூட்ரல். அவங்களுக்கு வந்து பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. பட் டெஃபினட்டாக ஒரு 5% இருப்பாங்கல்ல ஹூ வாண்ட் லைக் யூ. இது குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், இட்ஸ் நார்மல் தான். பட் நம்ம எதுக்கு, அதனால தான் சொல்றேன் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித்இன் யுவர் செல்ஃப். யூ நீட் டு பி லுக்கிங் அட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். எப்போ பார்த்தாலும் நம்ம பாதி போது என்ன பண்றோம்னா நம்ம ஹாப்பினஸ், நம்மளுக்கான அந்த ஒரு ரெக்கக்னிஷன் எல்லாமே அடுத்தவங்க தரணும். நம்ம ஏன் எல்லாரோடைய ஃப்ரெண்டாக இருக்கணும், ஏன்னா எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் என் பேர் இருக்கணும், எல்லாருக்கும் நான் ஃபேவரட்டாக இருக்கணும், எல்லாரும் என்கிட்ட பேசணும். ஃபஸ்ட்டு வந்து இஃப் யூ ஆர் குட் டு யுவர் செல்ஃப், இஃப் யூ டாக் டு யுவர் செல்ஃப், நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலே நீங்கள் எந்த டைப் ஆஃப் எனர்ஜியை வெளியே கொடுக்குறீங்களோ உங்களை சுற்றி அதே மாதிரி பீப்புள் தான் வருவாங்க. கரெக்ட். இப்போ நீங்கள் பேட் எனர்ஜி ஆல் த டைம் ஒரு நெகட்டிவ் கெட்டதே பேசிட்டே இருந்து பாருங்க, அடுத்தடுத்து அது மாதிரி யூ வில் அட்ராக்ட். அதே மாதிரி பாசிட்டிவாகவே யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே நல்லது நடக்கும். ஐ எம் ரியலி குட், என்னால் முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மேலேயே நம்பிக்கை வச்சு இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப், யூ வில் அட்ராக்ட் லவ் ஃப்ரம் எவ்ரிபடி. ஸோ டாக்டர், இப்போ வந்து நீங்கள் யூ வில் அட்ராக்ட் எவ்ரிபடி அப்படின்னு சொன்னனால நான் அந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, பட் ஸ்டில் ஐம் ஆஸ்கிங். இப்போ வந்து கிட்ஸ் வந்து ராங் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க பிகாஸ் ஆஃப் டி அட்டாச்மெண்ட் ஃப்ரம் தி ஃபேமிலியிலேருந்து டி அட்டாச் ஆகி ஒரு ராங் பர்சன் கிட்ட ஆகி ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே மோசம், இதனால எனக்கு ரிலேஷன்ஷிப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி தே ஆர் அஸ்யூமிங் ரிலேஷன்ஷிப் அஸ் அ பேட் டேர்ம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் லைக் யூ செட் இப்போல்லாம் டீனேஜ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ப்ரீவியஸ்லி இட் யூஸ் டு பி லேட்டர் ஆன் வென் தே ஹேட் அவங்க படித்து முடிச்சு ஒரு கரியர்னு வந்ததுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஸ்கூல் டீனேஜ் லெவலில் வந்துருச்சு. லாட் ஆஃப் த டைம் அகெயின் அந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து இதுவும் நான் எக்ஸ்பீரியன்ஸும் பேஷன்ஸை வச்சு சொல்கிறேன். அந்த குழந்தைங்க வந்து ஒரு 15-16 year old, எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தா, 15 வயசு பொண்ணு having an affair with a 40-45 year old man. அப்போ அது மாதிரி ஃபியூ குழந்தைங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்க 25, அந்த பர்சன் இஸ் 50+. அவங்களால அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா அந்த ஓல்டர் பர்சனாக இருக்காங்க இல்லையா, தேர் சீக்கிங் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்காத அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் தே லுக் அட் தட் ஓல்டர் பர்சன் கிட்ட தான் அவங்க போகிறாங்க. அந்த ஓல்டர் பர்சன் ஆப்வியஸ்லி தேர் மோர் மெச்சூர். ஸோ தே எக்ஸாக்ட்லி நோ ஹவு டு மேனிப்புலேட், எப்படி பேசினா அந்த பிள்ளைய வந்து நம்ம டார்கெட் பண்ண முடியும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் பேரண்ட்ஸ் ஹவ் டு பி ரியலி கேர்ஃபுல். அந்த குழந்தைங்க வந்து எது வீட்டில் கிடைக்கலையோ அது வெளியே கிடைக்குதுங்கிறனால தான் இந்த மாதிரி ஓல்டர் ரிலேஷன்ஷிப்பில் போகிறது. அது என்ன ஆகும்னா தென் தே கெட் யூஸ் டு இட். வென் தேர் 25 year ஆகும்போது தேர் அடிக்ட் மாதிரி ஆயிரும், அவங்களால அதை விட்டு வரவும் முடியாது. பட் ரியலிஸ்டிக்லி சரி அட் சம் பாயிண்ட் அதை பிரேக் ஆஃப் பண்ண வச்சுடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் தே ஸ்டார்ட் திங்கிங் ஆர் வீட்டில் பிரச்சனை இருந்துட்டு இருக்கும், அதனால கூட அந்த குழந்தைக்கு அஃபெக்ஷன் இருக்காது. பிகாஸ்
யூஸ்வலி ஃபாதர் மதருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா தட் ஆல்சோ ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் த சைல்டு. ஃபாதர் மதருக்குள்ள ஒரு ஹார்மனியே இல்லாம போயிட்டு இருக்குன்னா டெஃபினட்டா அது குழந்தைய எஃபெக்ட் பண்ணும். அப்ப அந்த குழந்தை என்ன நினைக்கும், ரிலேஷன்ஷிப்னாலே இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஒரு ஐடியாஸ் இருக்கு. அதனால அதுக்கு பயப்படுது. தே டோன்ட் வாண்ட் எனி ரிலேஷன்ஷிப், நான் சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பட் அதுவும் தப்பு. யூ கான்ட் எல்லாரையும் ஒரே மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாது. வாட் வி சீக் இன் டு அ ரிலேஷன்ஷிப், நாங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்க்க முடியும், லைக் இவங்க கிட்ட இருந்து ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு கிடைக்குது, பட் எங்களுக்கு ஒரு பேட் இம்பேக்ட் கிடைக்குது ஒரு பர்சன் கிட்ட போகும்போது. அடுத்தவங்க கிட்டே நாங்கள் அதே எதிர்பார்த்து போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் எதை தேடுறது? ஒரு ரிலேஷன்ஷிப்னா இதுதான் இருக்கணும்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு ரிலேஷன்ஷிப்னா முதல்ல வந்து யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் தட் எனக்கு இப்படி இருக்கணும். டோன்ட் ஒரு போடாதீங்க. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே, டோன்ட் ஒரு பிராக்கெட்டுக்குள்ள இப்படிதான் இருக்கணுங்கிறதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் குட் லுக்கிங் விமனா இருப்பாங்க, ஆனா அவங்க பார்ட்னர் வந்து மே நாட் ஈவன் பி சுத்தமா ஒரு அழகே இல்லாம இருக்கலாம், ஆர் படிப்பே இல்லாம இருக்கலாம், இவங்க பயங்கர படிச்சவங்களா இருக்கலாம், ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு ஒத்துமை இருக்கும். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். தட் இஸ் ஹவு ரிலேஷன் ஷுட் பி. நீங்க எப்படி இருக்கணும், பி ஓப்பன் அண்ட் டோன்ட் பி குயிக்கா சீக்கிரமா ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிறதுல வந்து அவசரமா எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தே வாண்ட் அ பாய் ஃப்ரெண்ட் பிகாஸ் ஆஃப் த பியர் ப்ரெஷர். இப்போ மற்றவங்கெல்லாம் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அவங்கெல்லாம் சுத்த போறாங்க, நானும் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. when you try to please other people you end up in problem. ஸோ அதை பண்ணாம இஃப் யூ ஜஸ்ட் காமா நீங்க ஜஸ்ட் இப்போ 10 பசங்க கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா, just keep it at the friendship level. உங்க மனசே at one point உங்க இன்ட்யூஷன் சொல்லும் திஸ் பர்சனோட எனக்கு கிளிக் ஆகுதுன்னு. அப்போ ஒரு ஸ்டெப், ஒன் ஸ்டெப் அட் அ டைம் எடுங்க. டோன்ட் குவிக்லி ஜம்ப் இன் டு அ ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறமா அதை விட்டு டக்குன்னு பிரேக்கப் ஆகும்போது யூ ஆல் ஃபீல் வெரி ஹர்ட். ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருந்தீங்க, நம்ம கூட பேசணும் அப்படின்னு. ஸோ ஒரு லோன்லினஸ்ல இருக்க பர்சன், இப்போ வந்து நம்ம எல்லாருமே லோன்லினஸ்ல இருப்போம், எல்லாருமே ரொம்பவே எம்டியாக ஃபீல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த எம்டினஸ் எப்படி முதல்ல போக்குறது? மெடிடேஷன். நம்ம வந்து இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு சரி, ஆங்ஸைட்டிக்கும் சரி, செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறதுக்கும் சரி, மெடிடேஷன் இங்கே 1000 காலமாக இந்தியாவோட இதில் போயிட்டே தான் இருக்கு. இட்ஸ் காட் நத்திங் டு டூ வித் எனி ரிலிஜியன் ஆர் எனி திங். செல்ஃபை நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன் நான். மெடிடேஷன்னா உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே உட்காந்து அமைதியாக அப்படி உட்காந்த இந்த யோசனை அந்த யோசனை அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை. நிறைய பேருக்கு மெடிடேஷன் பண்ணாதவங்களுக்கு ஐ ரெக்கமெண்ட் டூ கைடட் மெடிடேஷன். கைடட் மெடிடேஷனா யூஸ்வலி அந்த ஸ்கிரிப்ட் மாதிரி பேசுவோம் இல்லையா, கண்ணை மூடிக்கோ, ப்ரீத் பண்ணு, ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணீங்கனாலே உங்க மைண்ட் வந்து காம் ஆயிரும். நீங்க மெடிடேட் பண்ணும்போது தான் அந்த சைலன்ஸ்ல யூ கம்யூனிகேட் வித் யுவர் செல்ஃப், யுவர் ஹையர் செல்ஃப். ஸோ யங்கர் ஜென்ரேஷன் இருக்காங்க, இப்போ வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து அகாடமிக்கா ரொம்பவே அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, இட்ஸ் குட், பட் ஸ்டில் ஃபிசியோலாஜிக்கலாகவும் ஒரு சைக்காலஜிக்கலாக என்ன மாதிரி அவங்க டீச் பண்ணணும்? டு பி ஆனஸ்ட், இப்படி புக் அப்படியே அந்த காலத்தில் நாங்களாம் படிக்கும் போதும் அப்படி தான் இருந்தது. இவ்வளவு படித்து நீ 90% மார்க் வாங்கணும், 95% மார்க் வாங்கணும் இருந்தது. ஆக்சுவலி அதெல்லாம் தேவையே கிடையாது. எந்த குழந்தையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க படிக்கிறதுக்கு. இப்போ ஒரு குழந்தை வந்து மே நாட் பி அகடமிக்லி வெரி பிரைட், ஆனால் அந்த குழந்தைக்கு வேற ஸ்கில்ஸ் நிறையா இருக்கும். ஒரு பேரண்ட்ஸாவோ, ஒரு டீச்சராவோ, ஒரு கார்டியனாவோ, இஃப் யூ ஐடென்டிஃபை தட் அண்ட் அந்த ஸ்கில்ல அந்த குழந்தைய டெவலப் பண்ணால் அந்த குழந்தை வந்து நல்லா ஷைன் ஆகும். ஸோ பேரண்ட்ஸோ, டீச்சர்ஸோ, கார்டியனோ, எனிபடி. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து டிராயிங்ல ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனால் அந்த படிப்பு ஆவரேஜாக இருக்குது, பரவாயில்ல, படிப்பு படிக்கட்டும், பட் அதை என்கரேஜ் பண்ணுங்க, மோர் கிளப்ஸுக்கு அனுப்புங்க, கிளாஸுக்கு, ஆர்ட் கற்றுக் கொடுங்க. யாருக்கு தெரியும், he may come up as a big painter tomorrow. அப்படித்தானே எல்லாரும் வந்தாங்க. அதே மாதிரி தான் சிங்கிங்கோ, டான்ஸோ, எனி ஸ்போர்ட்ஸ் அப்படிதான். இப்போ இந்த ஒரு 15 வயசு பையன் ஸ்போர்ட்ஸில் கலக்கிட்டு இல்லையா, கிரிக்கெட்டர், அது மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். என்ன குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்க.
கட்டாயப்படுத்தி, ஏன்னா நான் அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்துருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸா இருப்பாங்க. ஆனா அந்த பையனோ பொண்ணோ அவங்க பசங்களும் மெடிசன் தான் படிக்கணும், ஏன்னா நம்மளோட கிளினிக்கை அவங்க நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அந்த குழந்தைய மெடிசன்ல சேர்த்து விட்ருவாங்க. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அந்த பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ தே பிகம் அ ட்ராப் அவுட் ஆர் தே வில் பாஸ், ஆனால் தே வில் நெவர் ப்ராக்டிஸ். அப்போ அவங்க தே ஆர் நெய்தர், அவங்க ஏன்னா அவங்க மெடிசன் பண்ணியே 7-8 வருஷத்தை தள்ளிட்டாங்க. அவங்க லைஃப் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, அவங்க பேஷனையும் அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ பேசிக்காக அந்த ஒரு குழந்தை, எந்த குழந்தைக்குமே எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. படிப்பு பேசிக்காக இருக்கட்டும். அந்த குழந்தையே படித்து நன்னா படித்து எனக்கு இது ஐஏஎஸ் பண்ணணும், இல்லை நான் இன்ஜினியர் ஆகிறேன் டாக்டர் ஆகிறேன்னா பண்ணட்டும். பட் டோன்ட் ஃபோர்ஸ் தெம். அண்ட் மார்க்ஸு, இந்த நம்பர்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். எனக்கு தெரிஞ்சு 100 அவுட் ஆஃப் 100 டாப் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிறவங்களாம் வெரி பேசிக்கான வேலையில் இருக்காங்க. ஆவரேஜாக படித்தவங்க இல்லை படிக்காதவங்க, இந்த ரிச்சர்ட் பிரான்சன் மாதிரி ஆளுங்கள்லாம் பெரிய ஆளாயிட்டாங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு கோ வித் இதுன்னு சொல்கிறேன். அகாடமிக்கு தேவையில்லை. ஐ மீன் தேவை, பட் அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்க. அடிச்சு வலுக்கட்டாயமாக நீ மார்க் வாங்கி தான் ஆகணும், நீ ஸ்டேட் டாப்பராக வந்தாகணும்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். பிகாஸ் அதுவும் குழந்தையோட சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ யூஆர் பில்டிங் தட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் ஃப்ரம் த யங் ஏஜ். ஸோ அவங்கள எப்போ பார்த்தாலும் ஒரு ரேஸில் போட்டு விட்டுறது கரெக்டு தானே? இங்கே போனால் நீ ஃபஸ்ட்டு வரணும், அங்கே போனால் டியூஷனில் போனால் நீ ஃபஸ்ட்டு எடுக்கணும், இங்கே போனால் நீ மார்க் வரணும், இங்கே வந்தால் போர்டு லெவலில் நீ வந்து டாப் 10ல் வரணும், இந்த யூனிவர்சிட்டியில் நீ இடம் வாங்கி ஆகணும், இப்படியே பண்ணிட்டே நீ கவர்மெண்ட் வேலை வாங்கி ஆகணும். இப்படியே அந்த குழந்தை மேலே ப்ரெஷராக போட்டுகிட்டே வந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் பில்டப் ஆகி அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு கல்யாணம் ஆகும்போது அது முடியல அவங்களால. ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் லீவ் தெம். அவங்கள பண்ணாலே அவங்க ரொம்ப நல்லா வந்துருவாங்க. ஸோ லீவ் தெம் அலோன். எக்ஸாக்ட்லி, லீவ் தெம் அலோன். அதுக்காக அந்த என்ன சொல்ற, பேரண்ட்டை கண்காணிக்கிறதெல்லாம் கண்காணிங்க, அதெல்லாம் நான் வேணாம்னு சொல்ல. பட் அந்த ஒரு குழந்தைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல ஜாஸ்தி பண்ண. இப்போ ஒரு குழந்தைக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டேக் ஹர் டு த டான்ஸ் ஸ்கூல், கற்றுக் கொடுங்க, அரங்கேற்றம் பண்ணுங்க. யூ நெவர் நோ, தே மே கம் சூப்பர் டான்ஸராக பெரிய ஆளாக வரலாம் அவங்க. பட் அதை விட்டுட்டு நீ படிச்சு தான் ஆகணும் ஜஸ்ட் பிகாஸ் இதுன்னா அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அப்போனா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய மியூசிஷியன்ஸோ இல்லைன்னா எனி ஃபீல்டில் அப்படி பார்த்தா ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாருமே கிடைக்க மாட்டாங்களே. ஸோ டாக்டர், ஆஸ் அ எமோஷனல் மென்டார், வாட் இஸ் அ குட் பேரண்டிங் எங்கள் வியூஸ்க்கு சொல்லுங்கள். குட் பேரண்டிங்னா ஆப்வியஸ்லி ஸ்பெண்ட் கிவிங் டைம் டு யுவர் கிட். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா தட் கேன் நெவர் பி காம்பன்சேட்டட். நீங்கள் டைம் கொடுக்காம வெறும் பொருளை வாங்கி கொடுக்குறேன், இல்லைன்னா அவங்கள ஒரு சினிமா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு யூ திங்க் யுவர் ஜாப் இஸ் டன்னா, தட்ஸ் நாட் ரைட். யூ நீட் டு பி தேர் ஃபார் யுவர் சைல்ட். இமோஷ்னலி அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அந்த குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எதுலேயுமே. அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் விருப்பம் இருக்கோ அதை செய்ய வைங்க. அதை விட்டுட்டு இதுதான் பண்ணு அதுதான் பண்ணு ஜஸ்ட் பிகாஸ் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை அப்படி ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சனால இந்த குழந்தைய அப்படி பண்ணாதீங்க. அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள பண்ண வைங்க. அவங்களுக்கு டைம் கொடுங்க, குவாலிட்டி டைம் கொடுங்க. ஈவன் ஒரு 2 hours தான் டேயில் கொடுக்குறீங்கன்னா பரவாயில்ல, அது குவாலிட்டியாக கொடுங்க. அவங்கள வந்து அந்த குழந்தைக்கு வந்து உங்ககிட்ட நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட தைரியமாக சொல்லணும். தே ஷுட் டேக் யூ இன் கான்ஃபிடென்ஸ். இப்போ இருக்கிற உலகத்தில் ஒரு டீனேஜர் பையனோ பொண்ணோ தெர் வில் பி இஷ்யூஸ் இருக்க தான் செய்யறது. அந்த குழந்தைக்கு யாரோ பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? whom can they take into confidence? பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும். அதுக்கு நீங்கள் வந்து அந்த பேரண்ட்ஸ் அப்ரோச்சபிளாக இருக்கணும் இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் அந்த குழந்தை வந்து they can open up when அவங்க மைண்டை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட பேச முடியணும். அதுதான் பேரண்ட்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை மேலே ப்ரெஷர் போடாதீங்க. ஏற்கனவே ஸ்கூலு எல்லாரும் எக்கச்சக்கமாக ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ டோன்ட் டூ தட். அது தேவையே கிடையாது. பி ஆஸ் அ குட் கார்டி, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருங்க குழந்தைக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் வளர வளர அவ்வளோதான். கிவ் மோர் டைம். அவங்களுக்கு அந்த பொருள் அதெல்லாம் கூட தேவையே கிடையாது. யூ ஜஸ்ட் தே நீட் யுவர் டைம் அண்ட் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். டிப்ரெஷன்றதை தாண்டி இப்போ எந்த குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே டிப்ரெஷன் சொல்லி நாங்கள் எல்லாமே லேபிள் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கு மச்சான், அந்த மாதிரி நாங்கள் லேபிள் பண்ணிட்டோம். வாட் இஸ் அ டிப்ரெஷன்? டிப்ரெஷன்னா ஆக்சுவலி நீங்கள் சொல்லுங்கள், டிப்ரெஷன்னா என்னன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நானும் அதே ஃப்ரேமில் தான் சொல்லுவேன், லேபிள் பண்ண ஃப்ரேமில். லைக் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, எனக்கு நான் அதை சொல்லுவேன். சரி, ஒரு மனுஷன் வந்து
ஹியூமன் பீயிங்னா இட்ஸ் நார்மல். ஒரு இசிஜி இருக்கு. இசிஜி தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? அப் டவுன். அப் டவுன் அப்படிதான் இருக்கும். நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் அப்படிதான், அப் டவுன் இருக்கும். ஸோ நம்ம 2 நாள் லோவா இருக்கோங்கிறத வச்சுட்டு நீங்களா உங்களை லேபிள் பண்ணிட்டீங்க டிப்ரெஸ்டுன்னு. 3வது நாள் யூ ஆர் ஹாப்பி பிகாஸ் சம்திங் ஹேப்பன் டுடே, யூ ஆர் லோ. ஸோ யூ கிளைம் தட் யூ ஆர் டிப்ரெஸ்ட். கரெக்டா? 3 நாளைக்கு அப்புறம் அதே இது வேற ஒரு நல்லது நடந்தா நீங்க என்ன சொல்வீங்க? அன்னைக்கு திடீர்னு அந்த டிப்ரெஷன்லாம் போயிடும். டிப்ரெஷனுங்கிறது ஆக்சுவலி இட்ஸ் அ கண்டிஷன். இதை வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து முடிவு பண்ணி சொல்லணும் இந்த மாதிரி இருக்குன்னு. நிறைய பேர் அதுக்கெல்லாம் வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ் மெடிகேஷன்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு, குழந்தைங்கள்லாம் டிப்ரெஸ்ட், ஐம் டிப்ரெஸ்ட், ஐ ஃபீல் லோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி நம்மளா வச்சுக்கிறதா இட்ஸ் தட் இஸ் நாட் டிப்ரெஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி வி ஆல் ஹேவ் லோஸ், அப்ஸ் அண்ட் லோஸ் இருக்கும், தட் இஸ் ஓகே. பட் அது வந்து டிப்ரெஷன் கிடையாது. வாட் எக்ஸாக்ட்லி டிப்ரெஷன்? நீங்க இப்ப சொல்றதை பார்த்தா அப்ப நாங்கெல்லாம் சொல்றது சும்மா பேர் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. டிப்ரெஷன்னா ஆக்சுவலிமா இட்ஸ் லைக் ஒரு சைக்காட்ரிக் கண்டிஷன் மாதிரி அது. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு எப்படியுமே அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கேஷன் கொடுத்தாதான் அவங்களால கொஞ்சம் வந்து போய் இந்த மாதிரி சுத்தியே பண்ண முடியும். யூஸ்வலி அவங்கெல்லாம் அந்த ஒரு கூண்டுக்குள்ளேயே அடங்கி உள்ளேயே ஒழிஞ்சிருப்பாங்க. தே வாண்ட் கெட் அவுட். அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். அவங்களால வேலையிலலாம் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இட்ஸ் குவைட் அ க்ரானிக் கண்டிஷன். அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் ஆக்சுவலி. பட் நம்ம வந்து அதை டிப்ரெஸ்டுன்னு சொல்கிறோம், விச் ஆக்சுவலி இஸ் இன்கரெக்ட். இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் படிக்கிறதுக்குன்னா எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்கு, ஐயோ இவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம கபில் தேவ் கிரிக்கெட்டர் தெரியும் இல்லையா, ஓல்டு, அவர் ஒரு சூப்பராக ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். இப்போல்லாம் இந்த குழந்தைங்க 6 வயசு 8 வயசுலலாம் டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க. இந்த நாங்கள்லாம் அந்த காலத்தில் அந்த கிரிக்கெட் ஆடும்போது இப்போ வந்து இந்த டெக்னிக்கு அந்த டெக்னிக்குன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், நான் எங்கே இருக்கும்போது என்னை போய் கிரவுண்டில் அடிச்சுட்டு வானா நாங்கள் நேராக போவோம், கட கட கடன்னு அடிச்சுட்டு வருவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது. யூ கோ, யூ டூ இட் அண்ட் கம், பர்ஃபார்ம், வாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த குழந்தைங்களும் அப்படி தான் இருக்கணும். சும்மா நம்மளே வந்து ஐயோ ஒரு நாள் வந்து டீச்சர் திட்டாங்க, இல்லை 4 ஃப்ரெண்ட்ஸ் கேலி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது மூடு கொஞ்சம் லோ ஆகும். பிகாஸ் ஹியூமன் பீயிங்காக நம்மளுக்கு அப்படி தான் தோணும். ஆனால் நம்ம உடனே அதை வந்து அதை 2 நாளைக்கு அப்படியே சாப்பிடாம லோவாக இருப்போம். 3வது நாள் அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசி நம்மள்ட்ட ஜாலியாக இருந்துட்டா நம்ம சந்தோஷமாயிடுவோம். ஆனால் நம்ம அதுக்குள்ளே நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கோம் ஐயோ அப்படின்னு நம்மளா நினச்சிக்கிறது. டிப்ரெஷன் ஆக்சுவலி இஸ் அ க்ரானிக் கண்டிஷன். அதை வந்து ஆக்சுவலாக டயக்னோஸ் பண்ண வேண்டியது சைக்காட்ரிஸ்ட். பண்ணிட்டு அவங்க எவ்வளவு சிவியரில் இருக்கு அவங்க டிப்ரெஷனுங்கிறத பொறுத்து தான் அவங்க மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் பேசினது யாருக்கு எப்படி இருந்துச்சோ தெரில, எனக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது டாக்டர். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்கள் பேஷண்ட்ஸை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்மா.